தனலட்சுமி, உங்கள் அனைவருக்கும் கவிநிலவு சார்பாக இனிய ஞாயிறு காலை வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் பசங்களுக்கு தற்கொலை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு. எதனால அப்படின்னா, பெற்றவங்க கொடுக்குற கொஞ்சம் அளவுக்கு அதிகமான செல்லம் அது ஒரு மிகப்பெரிய காரணம். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, எனக்கு எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இதெல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் கிடைக்காம என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன அப்படின்றது தெரியாமல், அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தாமல், அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருளோ ஒரு விஷயமோ ஒரு எந்த இதுவாக இருந்தாலும் அதை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அதை உடனே கொடுத்துட்றோம். அதனால் அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. அதே விஷயத்த இல்லை அதுக்கு சமமான வேறு ஒரு விஷயத்த வெளி உலகத்தில் போய் அவங்க ஒரு 15 வயசு 18 வயசு 20 வயசு அந்த காலத்தில் அவங்க போய் இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது கிடைக்கல, அவங்க நினைக்கிற விஷயம் கிடைக்கல அப்படின்னும் போது, அவங்க நினச்ச படிப்பாக இருக்கலாம், அவங்க எதிர்பார்த்த மார்க்காக இருக்கலாம், அவங்க போகணும்னு நினச்ச வேலையாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணோ பையனோ இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியாமல், வீட்டுக்கு வந்து சொல்லணுன்றதும் தோணாமல், உடனே அவங்க ஈஸியாக போகிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா தற்கொலை. அதை அரசாங்கம் எத்தனையோ ஹெல்ப்லைன், ஸ்னேகா ஹெல்ப்லைன், அந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடக்கும் பொழுதும், இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை ஒரு தீர்வு இல்லை. கடவுள் கொடுத்த படைப்பில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. நம்ம தேடணும், நமக்கு தேடல் இருக்கணும், அதுக்கான பொறுமை இருக்கணும். நிச்சயமாக எந்த பிரச்சனைக்குமே முடிவுன்றது இருக்குது. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணுமே ஒழிய நம்ம தேவையில்லாமல் நம்ம உயிரை போக்கிக்க கூடாது, நம்மளா அதை வருத்தி போக்கிக்க கூடாது. தானாக போகிறது தவிர்க்க முடியாதது. எதுக்குமே தற்கொலை ஒரு முடிவில்லை. அதனால் குழந்தைங்களுக்கு வளர்க்கும் பொழுதே பெற்றவர்கள் என்ன செய்யணும்னா, 4 விஷயம் அவங்க கேட்குறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் சரி சொல்லுங்கள். தேவை இல்லைன்னும் பொழுது, ஐயோ என் குழந்தை அழும், அது சாப்பிடாது, அது இதை செய்யாது, அது படிக்காது, பரவாயில்ல 10 நாளைக்கு கஷ்டப்பட்டால் பட்டுட்டு போட்டோம், தானாக பசிக்கும் பொழுது வருவாங்க. 2 நாள் சாப்பிட்லன்னா 3ஆவது நாள் பட்னியோடு இருக்க முடியாது வருவாங்க. நம்ம நோ சொல்லி பழக்கினா எந்த விதமான சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எந்த இடத்துல யார் நோ சொன்னாலும் அவங்க அதை இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், பார்க்காத நோவா, எத்தனையோ வீட்டிலையே கேட்டு பழகிட்டேன், இப்போ புதுசாக இவங்க யாரோ சொல்லி எனக்கு கஷ்டப்பட போகிறேன்னா இல்லைன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நோ சொல்லி வளர்க்கலன்னா வேறு யாராவது ஒரு 3rd person கிட்ட அவங்க அந்த நோ வார்த்தையை கேட்கும் பொழுது, யாருமே என்கிட்ட சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அது ஏதோ ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போய், ஒரு கற்பனை உலகத்துக்கு போய், இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் கிடச்சிதே, யாரோ ஒருத்தர் எனக்கு நோ சொல்லிட்டாங்களே, என்னால் அதை தாங்க முடியலையே அப்படின்ற ஒரு வலி, வேதனை, விரக்தி, அதில் அவங்க தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அது தேவையில்லாத 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சாதாரண விஷயம், அதை விட கீழான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் போய் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம், அவங்க வளர்ந்துட்டு வர்ற ஸ்டேஜில் ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த நோன்ற வார்த்தை அவங்க பழக்கப்படாதது மட்டும்தான் காரணம். அதனால் பெற்றவங்களுக்கு கவிநிலவு சார்பாக, எங்களோட சார்பாக ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நோ சொல்லி பழகி வளங்க. அவங்களுக்கு அந்த நோன்றதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்தால் இந்த நாள் இல்லை, எல்லா நாளும் எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கும். கவிநிலவு சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.